ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வாஸ்து புருஷாய வித்மகே பூமிபுத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் இந்த வாஸ்து குறைபாடுக்கு என்ன பரிந்துரை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இந்த வாஸ்து குறைபாடு அப்படின்றது வீட்டுக்கு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அது 4ஆம் பாவகத்தை குறிக்கும். இப்போ நிஜமாகவே வாஸ்து குறைபாடு இருக்கா, இல்லை ஜாதகர் தான் அதை உருவாக்குறாரா அப்படின்ற 2 நிகழ்வு இருக்குது. அதை பார்க்கணும். இப்போ பொதுவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வாஸ்து பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, வீடை இந்த வாஸ்து சாஸ்திரத்தை படி கட்டிட்டா காலத்துக்கும் இங்கே வாஸ்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா வாஸ்து அப்படின்றது 4ஆம் பாவகம். அந்த 4ஆம் பாவகம் அப்படின்றது சுகம், இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை, ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்றப்ப அந்த சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலத்துக்கு அது மாறுபடும். அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு. அப்போ அதே தான் வாஸ்துக்கும் காலத்துக்கும் அது அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அது பாசிட்டிவ்னாலும் பாசிட்டிவ் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னாலும் நெகட்டிவாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ 4ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஆய்வு செய்யணும். இப்போ 4ஆம் பாவகம் நல்லா இருக்குது, இப்போ ஜாதகர் தான் அதுக்கு எடுத்துக்கிறாரா அதையும் பார்க்கணும். ஏன்னா 4ஆம் பாவகம் தான் இருதயம் அப்படின்றத அதையும் குறிக்கும். இப்போ இருதயம் அப்படின்றது ஹார்ட்டு நல்லா தான் இருக்கும். சிலர் அவருடைய ஜாதகருடைய பழக்க வழக்கத்தினால அந்த ஹார்ட்டை கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னா, அவர் ரொம்ப அது ஹாப்பினஸ்க்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் அந்த இருதயத்தை பாதிக்கும். அதே போல் தான் வீட்டுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இப்போ வீடு நல்லா தான் இருக்கும், 4ஆம் பாவம் நல்லா தான் இருக்கும். ஜாதகர் தேவையில்லாமல் சில பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணுவார். இப்போ அதுவே இங்கே ஒரு வாஸ்து குற்றத்தை உருவாக்கும். அப்போ நம்ம பெரும்பாலும் என்ன சொல்கிறோம் பொதுவாக அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ புதுசாக கட்டுற வீடுனா நம்ம உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு எப்படி பண்ணால் மேக்ஸிமம் எப்படி அதை வாஸ்து குறைபாடுகளை தவிர்க்கலாம் அப்படின்றத சொல்ல முடியும். ஒவ்வொரு லக்னங்கள் பயணிக்கும் பொழுது எந்த மாதிரி நிகழ்வு வரும், அதுக்கு தகுந்ததை நம்ம எப்படி முன்கூட்டியே பிளான் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ஜாதகர் வீடை கட்டி அவர் வசிச்சுட்டு இருக்கார். அந்த இடத்துல நம்ம எதுவும் ஒரு விஷயத்தை இடிக்கிறதோ உடைக்கிறதோ அதெல்லாம் சொல்ல மாட்டோம். பெரும்பாலும் ஏஎல்பி ஜோதிட முறை அட்சய வாஸ்து முறையில் எதையுமே இடிக்கிறதே அளவு பண்ண மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வீட்டுக்கும் உயிர் இருக்குது. அப்போ நீங்கள் அதை டேமேஜ் பண்ண அது நெகட்டிவிட்டி தான் இங்கே இருக்கும். அதனால் இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வசிக்கிறார். இது எப்படி நம்ம வாஸ்து குறைபாடு அவருக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நிறைய தேவையில்லாத பொருள் உள்ளே வச்சுருப்பாங்க. இது என்ன, இதுக்கு அப்படியே ஈக்குவலாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, மனிதர்களுக்கும் இருதயம் பிரச்சனைனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சார் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வச்சுக்காதீங்க அப்படிம்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதே போல் தான் ஜாதகரே வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவார். தேவையில்லாத பொருட்களை டம்ப் பண்ணுற மூலமாக இல்லை உடைஞ்ச பொருட்கள் அப்படியே வச்சுருப்பார். அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணினீங்கனாலே அந்த வாஸ்து குறைபாடு பாசிட்டிவாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். இன்னும் சில இடத்துல வீட்டுக்கு அந்த வெள்ளை அடிக்கிறது இல்லை பெயிண்ட் பண்ணுறதுன்ற நிகழ்வே இருக்காது. அப்படியே ரொம்ப பழசாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதையும் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிம்பாங்க. அந்த போகி பண்டிகை, அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வீடை நீட்டாக வெள்ளை அடிப்பாங்க. இப்போ அதுவே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும். அப்போ அந்த நிகழ்வையும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இப்போ இன்னும் சில வீடுகளில் விளக்கே ஏற்ற மாட்டாங்க. விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க அந்த விளக்கு டெய்லி ஏற்றணும். அதுவும் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். விளக்கு எங்கே ஏற்றணும், எந்த திக்கை பார்த்து ஏற்றணும், அதெல்லாம் கணக்குகள் இருக்குது. இப்போ சில வீடுகள் இப்போ வர காலகட்டங்களில் சமைக்கிறதே இல்லைன்றதே ஒரு நெகட்டிவிட்டி தான் வீட்டில். ஏன்னா வீட்டில் அந்த அக்னி மூலையில் எப்பயும் இந்த சமையல் அப்படின்ற நிகழ்வு நடக்கணும். அது நடந்தாலே வீட்டினுடைய ஆரோக்கியமாக அங்கே தான் இருக்குது. இப்போ இன்னும் சில இடத்துல அந்த வாஸ்து குறைபாடுகள் ஒரு எளிமையாக பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இந்த விறகடுப்புன்றது அந்த காலத்தில் இருந்தது. அந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே அதுவே சரி செஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை என்னால் ஒரு இடத்துல அக்னி மூலையில் எனக்கு ஒரு இடம் ஒதுக்கி ஒரு சின்ன ரெகுலராக என்னால் விறகு அடுப்பு வைக்க முடியும் அப்படின்னா அதுவுமே ஒரு பாசிட்டிவான நிகழ்வு தான் உருவாக்கும். இப்போ இது போல் நம்ம வாஸ்து குறைபாடை இந்த மாதிரி எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நிறையா பெரிய லெவலில் செலவு பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது நிகழ்வு கிடையாது. உண்மையாகவே 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த வாஸ்து குற்றத்தை உங்களால் கரெக்ட் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. அதுக்கு நம்ம
தேவையில்லாத பரிகாரங்கள், தேவையில்லாத செலவுகளை பண்ணாமல் இருக்கிறத அக்செப்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது, 4ஆம் அப்படி தான் இருக்குன்னு அதை ஏற்றுக்கிட்டு நம்மளால் இந்த செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை பண்ணுறதே பெரிய பரிகாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பദ്ധதி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ALP முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.